அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அணிகளில் ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போகிறோம். அணிகளினுடைய பெருக்கல். ஏற்கனவே அணிகளினுடைய கூட்டல், கழித்தல் மற்றும் திசையிலி பெருக்கல் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ அடுத்து வந்து என்னென்னா அணிகளினுடைய பெருக்கல். இரண்டு அணிகளை எப்படி பெருக்கிறது? கூட்டலுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு சொல்லியிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு அணியை இன்னொரு அணியால் பெருக்குவதற்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அது என்னன்னு ஒன்றா பார்ப்போம். முக்கிய கட்டுப்பாடு, ஃபஸ்ட்டு கட்டுப்பாடு என்னென்னா, முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். அதாவது அணி கூட்டல் கழித்தலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு அணிகளில் வந்து வரிசைகள் சமமாக இருந்தால் கூட்டலாம் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் பெருக்கலுக்கு முக்கியமான நிபந்தனை, மிக முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, கொடுக்கப்படக்கூடிய முதல் அணியில் இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, நிரல்களின் எண்ணிக்கையானது ரெண்டாவதாக வரக்கூடிய அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு அணிகளை பெருக்க முடியும். அதனால் கொடுக்கக்கூடிய எந்த அணினாலும் நம்ம பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த நிபந்தனையை நிறைவு செய்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு அணிகளை என்ன செய்ய முடியும், நம்ம பெருக்க முடியும். ரைட்டுங்களா? அப்போ நம்ம பார்க்கும்போது எதை பார்க்கணும்? முதல் அணியோட நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த ரெண்டு அணிகளை தாராளமாக என்ன செய்யலாம், பெருக்கலாம். ரைட்டுங்களா? ரெண்டாவது கட்டுப்பாடு பாருங்கள். அணிப்பெருக்கல் என்பது எப்படி பெருக்கணும்? அணியை வந்து எப்படி பெருக்கணும்னா, முதல் அணியின் நிறையில் உள்ள உறுப்புகளை, ரெண்டு அணி கொடுத்துருக்காங்கன்னா முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறையில் உள்ள உறுப்புகளை இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிரலில் உள்ள உறுப்புகளை பெருக்கி கூட்ட வேண்டும். அதாவது நல்லா 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, இந்த 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு 7 மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறைய இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிரலோட பெருக்கணும். ரைட்டுங்களா? எடுத்துக்காட்டு பார்க்கும்போது பார்ப்போம். நம்ம இருந்தாலும் இங்கே விளக்கம் சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அணியினுடைய நிறையை இரண்டாவது அணியினுடைய நிரலில் பெருக்க வேண்டும், பெருக்கி கூட்ட வேண்டும். ரைட்டுங்களா? ரைட், சரி, ரைட். இப்போ கவனிங்க, ஒரு உதாரணம் பார்ப்போம். முதல் அணியினுடைய வரிசை வந்து m/n அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இரண்டாவது அணியினுடைய வரிசை வந்து n/pன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே நம்ம முதல்ல சொன்ன கட்டுப்பாடு என்னென்னா, முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கை, முதல் அணியில் இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? n. இரண்டாம் அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கை, இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா n. இப்போ இது ரெண்டு நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது. புரியுதுங்களா? சமமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், நம்ம பெருக்க முடியும். பாருங்கள், கண்டிப்பாக சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். சரி, ரைட்டு, பெருக்க முடியுது. பெருக்குனதுக்கப்புறம் வரக்கூடிய அணியோட வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த சமமாக இருக்கிறது போக இந்த மிச்சம் இருக்கக்கூடியதை அப்படி ஜோடி சேர்த்தோம்னா இந்த பாரு m/p, அதுதான் பெருக்கின பின்னாடி வரக்கூடிய அணியினுடைய வரிசையாக இருக்கும். அதாவது பெருக்கல் அணியினுடைய வரிசை என்னவாக இருக்கும்னா இந்த m/p ஆக என்ன செய்யும், இருக்கும். இந்த பொதுப்படியாக நம்ம சொல்லும் போது கொஞ்சம் குழப்பம் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கிளியராக நமக்கு புரியும். ரைட்டுங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். கவனிங்க, ஒரு A அப்படின்னு ஒரு அணி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி B அப்படின்னு இன்னொரு அணி எடுத்துக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான், எந்த ரெண்டு அணியை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, பெருக்கிட முடியாது. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ரெண்டு அணிகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். இப்போ A எடுத்துக்குவோம், B எடுத்துக்குவோம். Aயோட வரிசை பாருங்கள், 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது, அதனால் 3/2. Bயினுடைய வரிசை பாருங்கள், 2 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது, அதனால் 2/3. இப்போ நல்லா கவனிங்க, முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால், இந்த பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பெருக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க. முதல் அணி ரெண்டாவது அணியை வரிசை அப்படி எழுதிக்கிட்டு இப்படி ரவுண்டு போட்டு பார்த்துக்கோங்க. இது சமமாக இருந்துச்சு அப்படின்னா பெருக்க முடியும். இது ரெண்டும் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா AB காண இயலாது அப்படின்னு ஒரே வரையில் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். எடுத்து பெருக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதை பெருக்க இயலும், சமமாக இருக்கிறதுனால AB காண இயலும். சரி, பெருக்கினுக்கு பின்னாடி வரக்கூடிய அணியோட வரிசை என்னவாக இருக்கும்? இந்த சமமாக இருக்கிறத விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எடுங்க, 3/3. இந்த ரெண்டு அணியும் பெருக்கணும்னா வரக்கூடிய அணியோட வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா 3/3 வரிசையுடைய அணியாக இருக்கும். ரைட். இப்போ எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க, AB, ஏங்கிற அணியை முதல்ல எழுதியிருக்கோம், பிங்கிற அணியை எழுதியிருக்கோம். எப்படி பெருக்கணும்னா நான் முதலே சொன்னேன், 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிற சொன்னேன். இந்த பாருங்கள், நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். ரைட்டுங்களா? இந்த பாருங்கள், முதல் நிறையை முதல் நிரலோடு என்ன செய்யணும், பெருக்கணும். அதே மாதிரி பெருக்கி கூட்டிக்கிறணும். அதே மாதிரி அதே முதல் நிறையை ரெண்டாவது நிரலோடு என்ன செய்யணும், பெருக்கணும். அதே மாதிரி முதல் நிறையை மூணாவது நிரலோட பெருக்கணும். பெருக்கி
ஒவ்வொன்றவா என்ன செய்யணும், பெருக்கி பெருக்கி கூட்டணும். அதே மாதிரி முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி ரெண்டாவது நிறையை வச்சு இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது நிறையை வச்சு முதல் நிரல், ரெண்டாம் நிரல், மூணாம் நிரல். அதே மாதிரி கவனிங்க, மூணாவது நிறையை வச்சு ஒவ்வொரு நிரலவாக என்ன செய்யணும், பெருக்கணும். ரைட்டுங்களா? எப்படி பெருக்கலான்னு பாருங்கள். நீங்கள் கவனிங்க, இது எப்படி பெருக்கிருக்கோன்னு பாருங்கள். இந்த பாரு, நிறையை நிரலில் பெருக்கணும். 2x1 அந்த போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா கவனிங்க, புரியுதான்னு பாருங்கள். 2x1, அதே மாதிரி 3x3 போட்டிருக்க, புரியுதா? இதை பெருக்கி கூட்டிடணும். ரைட். அடுத்த நிறையை, அந்த நிறையை ரெண்டாவது நிரலோட பெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது நிரலுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். பாருங்கள், 2x2 3x1. ரைட்டா? 2x2 + 3x1 பெருக்கி கூட்டணும்னு சொல்லிடணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2x0 3x5. 2x0 3x5. மெதுவாகவே சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க, போட்டிருக்க புரியுதான்னு பாருங்கள். ரைட்டு. இப்போ முதல் நிறையை வச்சு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கி என்ன செஞ்சாச்சு, வரிசையாக எழுதியாச்சு. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது நிறையை அதே மாதிரி இங்கே பாருங்கள், கிடைமட்டத்தில் இருக்கக்கூடியதை செங்குத்தாக இருக்கக்கூடிய உறுப்புகளோட பெருக்கணும். நல்லா கவனிங்க. இது அப்படி திருப்பி பெருக்கணும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. -1x1 5x3. அந்த பாருங்கள், -1x1 5x3. அடுத்தது -1x2 5x1. பாருங்கள், -1x2 5x1. அடுத்து -1x0 5x5. ரைட்டுங்களா? அடுத்தது 4x1 2x3. அடுத்தது பாருங்கள், 4x2 2x1. 2x, ரைட்டுங்களா? ரைட். அடுத்து 4x0 2x5. ரைட்டுங்களா? 2x1 போகிறக்குள்ள 1x2 போட்டிருப்போம், எல்லாம் ஒன்று தான். ரைட்டுங்களா? சரி, ரைட், பெருக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பெருக்கி நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். பாருங்கள், 2x1 2, அதே மாதிரி 3x3 9, 2x2 4, 3x1 3, அதே மாதிரி 2x0 0, 3x5 15, -1x1 எவ்வளவு, -1, 5x3 15, -1x2 எவ்வளவு, -2, அதே மாதிரி 5x1 எவ்வளவு, 5. அதுக்கடுத்தது -1x0 வந்து 0, 5×5 25, 4x1 எவ்வளவு, 4, 2×3 6, 4×2 8, 4×2 2. அடுத்து 4x0 0, 2x5 10. ரைட்டுங்களா? இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னா, உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பெருக்கல் வடிவத்தில் போட்டிருக்கோம். நம்ம நேரடியாக இதை பெருகி டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக போகலாம். ரைட். இப்போ இதை நம்ம கூட்டி எழுதிடலாம், அவ்வளோதான். 2ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா 11. அதே மாதிரி 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. 0 + 15 எவ்வளவு, 15. 15ல் 1 போச்சுன்னா 14. 5ல் 2 போனால் 3. அதே மாதிரி 25 + 0 எவ்வளவு, 25. அதே மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் கூட்டி எழுதினோம்னா நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சிருது, கிடைச்சிருது. ரைட்டுங்களா? எப்படி பெருக்கியிருக்கோங்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது பாருங்கள், இப்போ ஒரு அணியை இன்னொரு அணியால் எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது சார்ந்த இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் நம்ம அடுத்தடுத்த கணக்குகளில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இருந்தாலும் அணிகளில் சில பண்புகள் இருக்குது. என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சாதாரணமாக ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 2 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3x5 எவ்வளவு, 15ன்னு வரும். ரைட்டுங்களா? 5x3ன்னு போட்டோம்னாலும் என்ன வரும், 15. அதாவது மாற்றி பெருக்கினாலும் நமக்கு சமமாக வரும். ரைட்டுங்களா? அதுக்கு பேர் வந்து பரிமாற்று பண்பு. அது மாதிரி அணியோட பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுமா அப்படின்னா நிறைவு செய்யாது. சில நேரங்களில் a×b கண்டுபிடிக்க முடியும், b×a என்ன செய்ய முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அது ரெண்டும் சமமாக இருக்கும்னு என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ரேர் கேஸ்க்கு சில நேரங்களில் ஏதோ 2 அணி சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சில அணிகளுக்கு மட்டும் என்ன ஆகும்னா a×b = b×a ஆக இருக்கும். அது ரொம்ப ரேர் கேஸுக்கு வரும். அது நம்ம பின்னாடி வரக்கூடிய கணக்குகளில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? எப்போ அது சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய கணக்கில் பார்ப்போம். ஆனால் பொதுவாக பெரும்பாலும் ஏபியும் பிஏவும் என்னவாக இருக்காதுன்னா சமமாக இருக்காது. அதனால தான் பொதுவாக அணியின் பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல. அதாவது ஏயினுடைய வரிசை m/n, பியினுடைய வரிசை n/p. அப்போ தான் நம்ம சொன்னால் அதே உதாரணம் தான் சொல்லியிருக்கோம். ஏபி வரையறுக்கப்படுகிறது, ஆனால் பிஏ வரையறுக்க முடியாது. ஏன்னா பிஏன்னு போடும்போது பியோட பிங்கிறது வந்து முதல் அணியாக மாறிடும். அதோட நிரல்களின் எண்ணிக்கை பியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா எம்முன்னு இருக்குது. அப்போ வேறு வேறையாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, பெருக்கவே முடியாது. அதனால் பிஏ கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் ஏபியும் பிஏவும் என்னது
சமமாக கண்டிப்பாக இருக்காது. அதாவது பெருக்கவே முடியாது. சில நேரங்களில் கண்டுபிடிக்கவே முடிஞ்சாலும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால் பொதுவாக ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. எப்பயாவது ஒரு டைம் சமமாக இருக்கலாம். ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது அணி கூட்டலை பொறுத்து பெருக்கலானது பங்கீட்டு பண்பு உடையது. இங்கேயும் நல்லா கவனிங்க. பரிமாற்று பண்பு உடையதுன்னு சொன்னோம்னாலும் அந்த பெருக்குதலுக்கு உட்பட்டால் மட்டும்தான் நம்ம அதை செக் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே சொல்லக்கூடிய எந்த பண்பாக இருந்தாலும் அந்த 2 அணியோ அல்லது 3 அணிகளோ பெருக்கலுக்குரிய நிபந்தனையை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் இந்த பண்பவே நம்ம வரையறுக்க முடியும். நிபந்தனையை பூர்த்தி செய்யலை, பெருக்கவே முடியாதுங்கிற பட்சத்துக்கு இந்த வரையறையை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிறவே முடியாது. ரைட்டுங்களா? இப்போ அதுக்கேற்றாப்புல தான் இங்கே வரிசைகளை கொடுத்துருப்பாங்க. ஏபிசின்னு சொல்லக்கூடிய 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வரிசைகளையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த ஏயை கொண்டு போய் உள்ளே பெருக்கிறோம். ஏபி ப்ளஸ் ஏசி. இதை நிறைவு செய்யும். எப்போ நிறைவு செய்யும்? பெருக்க முடிஞ்சால். பி ப்ளஸ் சி காண முடிஞ்சால், அந்த கூட்டலுக்குரிய நிபந்தனை, பெருக்கலுக்குரிய நிபந்தனை இதெல்லாம் நிறைவு செய்தால் மட்டும் இந்த விதியானது நமக்கு நிறைவு செய்யும். அதாவது பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யும். இது வலது பக்கம் பெருக்கி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னதுன்னா வலது பங்கீட்டு விதி. ரைட்டா? வலது பக்கத்தில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை பெருக்கிறதுனால அதுக்கு பேர் வலது பங்கீட்டு விதி. அதே மாதிரி முதல்ல ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு இன்ட்டு சி, அதுக்கு பேர் இடது பங்கீட்டு விதி. இங்கேயும் அதே கட்டுப்பாடு தான். 2 அணிகளை ஏ ப்ளஸ் பியை காண முடிந்தால், அதுக்கப்புறம் அதை பெருக்க முடிந்தால் மட்டும்தான் இந்த நிபந்தனை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்? ஏ இன்ட்டு சி ப்ளஸ் பி இன்ட்டு சி. இது இடது பங்கீட்டு விதி. நீங்கள் சொன்ன ரெண்டுமே என்னது? பெருக்க முடிந்தால், கூட்ட முடிந்தால் மட்டும்தான் இந்த விதியை, இந்த பங்கீட்டு பண்பை இது நிறைவு செய்யும். ரைட்டுங்களா? அதே மாதிரி சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும். அங்கேயும் அதே தான். பெருக்கலுக்குரிய நிபந்தனையை நிறைவு செய்தால் மட்டும்தான் இது இந்த விதியை நிறைவு செய்யும். ரைட்டா? ரைட்டு. இங்கே பாருங்கள், ஏபிசின்னு சொல்லக்கூடிய 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏயும் பியையும் பெருக்கிட்டு சியை பெருக்கினாலும் சரி, பிசியை பெருக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஏயை போட்டு பெருக்கினாலும் சரி சமமாக இருக்கும். ஆனால் பெருக்குவதற்கு முடிந்தால் மட்டும்தான் இந்த நிபந்தனையை நிறைவு செய்யும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது, ஏ என்பது ஒரு சதுர அணி என் அப்படிங்கிறது வச்சுக்கிடுவோம். என் பை என், அதனுடைய வரிசை வந்து என்ன இருக்கும்? என் பை என் வச்சுக்கிடுவோம். அதே வரிசையுடைய அலகு அணி வந்து ஐ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதாவது தட் இஸ் ஐஎன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட்டு. சதுரணியாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிபந்தனை நமக்கு சரியாக வரும். ரைட்டா? ஏங்கிறது ஒரு சதுரணியாக இருக்கணும். அதே வரிசையுடைய ஒரு அலகணி எடுத்துக்கிட்டு அந்த அணியோட நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஏ இன்ட்டு ஐ அல்லது ஐ இன்ட்டு ஏ மாற்றி பெருக்கினாலும் நமக்கு என்ன அணி கிடைக்கும் அப்படின்னா ஏங்கிற அணி திரும்ப கிடைக்கும். அதனால் ஏ ஐ என்பதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அணிப்பெருக்களுக்கான அலகு அணி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? அலகு. ரைட்டா? சரி. இன்னொரு வார்த்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம், அதனால் திருப்பி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அலகணிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதுக்கு பேர் சமணின்னு சொல்லுவாங்க. பெருக்கலுக்குரிய சமணி. ஐ என்பது ஐயோட ஒரு அணியை பெருக்கும் பொழுது திரும்ப பழையபடி அதே அணி கிடைக்கிறதுனால ஐ என்பது அந்த ஏ என்ற அணியினுடைய என்ன அணின்னு சொல்லலாம் அப்படின்னா பெருக்கலுக்குரிய சமணி அணி. பெருக்கலுக்குரிய சமணி அணி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஐ என்பது அலகணிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல இந்த நிபந்தனை நிறைவு செய்கிறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சமணி அணின்னு சொல்லலாம். பெருக்கல் சமணி அணின்னு சொல்லலாம். ரைட்டா? ரைட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏபின்னு சொல்லக்கூடிய 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. ஏபியை காண்க. ஏ இன்ட்டு பியை காண்கன்னு உடனே பெருக்கிடக்கூடாது, முதல்ல பெருக்க முடியுதான்னு பார்க்கணும். ரைட்டா? பாருங்கள், ஏயோட வரிசை வந்து என்னது? 2/3. பியோட வரிசை என்னது? 3/3. நல்லா கவனிங்க. முதல் அணியில் இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கை நமக்கு என்னவா இருக்குது? சமமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெருக்க முடியும். பெருக்கின பின்னாடி வரக்கூடிய அணியோட வரிசை என்னவாக இருக்கும்? 2/3 இருக்கும். ரைட்டா? அப்போ ஏபி என்ற அணி வரையறுக்கப்படுகிறது. மேலும் ஏபியினுடைய வரிசை 2/3 ஆகும். ரைட்டு. இப்போ எப்படி பெருக்கலான்னு பாருங்கள். இந்த 2 அணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ எப்படி பெருக்கணும் பாருங்கள். அப்போ அதை சொன்னது தான். பாருங்கள், நிறைய வச்சு இந்த நிரலை பெருக்கணும். நல்லா கவனி. இந்த பாருங்கள், 1 × 8 ப்ளஸ் 2 × 2 ப்ளஸ் 0 × 5. சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் பெருக்கி
இந்த நிறையை இந்த நிரலோட என்ன செய்யணும் பெருக்கணும். இந்த 7ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். எப்படி பெருக்கணும்னு 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும் சொல்லிடுவோம். ரைட்டா? இந்த நிறையை இந்த நிரலில் பெருக்கி கூட்ட வேண்டும். அது ஒரு உறுப்பு. ரைட்டா? இந்த பாருங்க இன்னொரு தடவை சொல்லிடுறோம். 1 × 8 ப்ளஸ் 2 × 2 ப்ளஸ் 0 × 5. ரைட்டுங்களா? ரைட். இங்கே பாருங்கள் பெருக்குனா என்ன வரும் பாருங்கள். 1 × 8 8, 2 × 2 எவ்வளவு 4, 0 × 5 எவ்வளவு 0. ரைட்டா? அதே மாதிரி முதல் நிறைய வச்சு முதல் நிரலை பெருக்கியாச்சா. இப்போ ரெண்டாவது நிரலை பெருக்குங்க. இங்கே பாருங்கள் 1 × 3 3, 2 × 4 8, 0 × 3 0. ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி முதல் நிறைய வச்சு மூணாவது நிரலை நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும். 1 × 1 1, 2 × 1 2, 0 × 1 0. ரைட்டுங்களா? ரைட். முதல் நிறைய வச்சு எல்லா நிரல்களையும் பெருக்கி வரிசை எழுதியாச்சு. இப்போ அடுத்த நிறைக்கு நம்ம வரும்பொழுது இங்கேயும் அடுத்த நிறைக்கு வந்துடணும். ரைட்டா? இப்போ இரண்டாவது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்கி அதே மாதிரி எழுதணும். ரைட்டா? ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 3 × 8 3 24, 1 × 2 2, 5 × 5 25. ரைட்டா? இப்போ முதல் நிறைய வச்சு ரெண்டாவது நிறைய வச்சு முதல் நிரலை பிரிக்காச்சு. இப்போ ரெண்டாவது நிறைய வச்சு ரெண்டாவது நிரலை என்ன செய்யணும் பெருக்கணும். பாருங்கள் 3 × 3 9, 1 × 4 4, 5 × 3 15. அதே மாதிரி அடுத்த நிரலுக்கு போங்க. 3 × 1 3, 1 × 1 1, 5 × 1 5. ரைட்டா? இதுக்கடுத்து நம்ம பெருக்கி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கூட்ட வேண்டிய வேலை மட்டும்தான். நல்லா பாருங்கள். 8 + 4 12. இது எல்லாம் அப்படியே கூட்டி எழுதுங்க. 12. இது 3 + 8 எவ்வளவு 11, 1 + 2 எவ்வளவு 3. அதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டி எழுதினோம்னா வரக்கூடிய விடை வந்து என்னது அவ்வளோதான், பெருக்கியாச்சு. ரைட்டுங்களா? நான் சொன்ன வரிசை சரியாக இருக்கான்னு பாருங்கள். 2/3 வரிசையுடைய அணியாக இருக்கா. 2 நிறையும் 3 நிரலும் உடைய அணியாக அது என்ன செய்து இருக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. ஏபி மற்றும் பிஏ காண்க. நம்ம ஒரு பண்பு பார்க்கையில் பார்த்தோம். ஏபி மற்றும் பிஏ கண்டுபிடிக்க முடியுமானா சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் 2 சமமாக இருக்கணும்னு கட்டுப்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? ரைட்டு. அதுலேயும் பாருங்கள். ஏபி = பிஏ என்பது சரியா என ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. முதல்ல பெருக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏயோட வரிசை வந்து 2/2, பியோட வரிசையும் 2/2. எல்லாமே சமமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் இங்கே 2 இங்கே 2 இருக்குது. அப்போ பெருக்க முடியும். பெருக்கினாலும் வரக்கூடிய அணியோட வரிசை என்னவாக இருக்கும் 2/2 என்ன செய்யும் இருக்கும். ரைட்டு. இப்போ பெருக்குவோம். ஏபி என்ற அணி வரையறுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் பெருக்க போகிறோம். நல்ல கவனி. முதல் நிறைய வச்சு முதல் நிரலை என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம். 2 × 2 2, 2 × 2 4, 1 × 1 1. ரைட்டா? அதே மாதிரி அடுத்த நிரலை பெருக்குங்க. 2 × 0 0, 1 3 3 3. அடுத்து ரெண்டாவது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்கணும். 4 2 2, 3 3 1 3. ரைட்டா? அடுத்தது 1 0 0, 3 9. அவ்வளோதான். கூட்டி எழுதிருங்க. அவ்வளோதான். 4 + 1 எவ்வளவு 5, 0 + 3 3, 2 + 3 5, 0 + 9 எவ்வளவு 9. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பிஏவை பார்ப்போம். பிஏவும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2/2 வரிசையுடையதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஏவும் நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் நிறையை நிரலில் என்ன செய்யணும் நம்ம பெருக்கணும். கவனி. 2 × 2 4, 0 × 1 எவ்வளவு 0, 2 × 1 2, 0 × 3 0. திருப்பி ரெண்டாவது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்குங்க. 1 × 2 2, 3 × 1 3, 1 × 1 1, 3 × 3 9. சரி ரைட். இதை கூட்டி எழுதுனீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் பாருங்கள் 4 2 5 10. இங்கே பாருங்கள். ஏபியில் வந்திருக்கக்கூடிய உறுப்புகளும் பிஏல வந்திருக்கக்கூடிய உறுப்புகளும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வெவ்வேறாக இருக்குது. பெருக்க முடியுது ஆனால் நமக்கு சமமாக வரலை. அதனால் ஏபி ≠ பிஏ. சரிங்களா? ரைட். கவனிங்க. ஒரு முக்கியமான குறிப்பு ஏற்கனவே சொன்னது தான். சில நேரங்களில் ஏ = பியாக என்ன செய்யலாம் இருக்கலாம். சில நேரங்களில் ரொம்ப ரேர் கேஸில் இருக்கும். எப்போ இருக்கும்னு அது வரும்போது நம்ம பார்ப்போம். ஆனால் பொதுவாக ஏ ≠ பியாக தான் என்ன செய்யும் நமக்கு இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம முதலே சொன்னது மாதிரி பெருக்க இயலக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கக்கூடிய விதியை நாம் சரிபார்க்க முடியும். இங்கே என்ன விதி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேர்ப்பு பண்பு. இதை சரியா என காண்பின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா?
இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்ஹெச்எஸ் சைடு தனியாகவும் ஆர்ஹெச்எஸ் சைடு தனியாகவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இடது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏபி இன்ட்டு சி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏபி, ஏ இன்ட்டு பி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? பெருக்க முடியுதான்னு பார்க்கணும்னா இந்த கவனிங்க, இந்த வரிசை எழுதியிருக்கோம் பாருங்கள். முதல் அணியினுடைய வரிசை 1/3, ரெண்டாவது அணியினுடைய வரிசை வந்து என்னது 3/2. இங்கே இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை இங்கே இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கைக்கு நமக்கு என்னவாக இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் பெருக்க முடியும். ரைட். இன்னொன்று, இப்படியே ஒவ்வொருத்தரையும் வரிசையை எழுதி தான் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அடுத்தடுத்து இப்படி எழுதிக்கிட்டு இங்கே கவனிங்க, நம்ம எப்படி பெருக்குவோம் அப்படின்னா நிறைய வச்சு இந்த நிரலை நம்ம பெருக்குவோம். ரைட்டா? இந்த நிறைய வச்சு இங்கே நிரலை பெருக்கும்போது இதை தூக்கி அப்படியே பெரட்டி இங்கே போடும்போது இதை வைத்து பெருக்குவதற்கு தேவையான உறுப்புகள் இங்கே இருந்துச்சுனாலே பெருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பெருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ எப்படி பெருக்கணும்னு பாருங்கள். முதல் நிறைய வச்சு முதல் நிரலை என்ன செய்ய பெருக்கு. பெருக்கணும் என்ன வரும் பாருங்கள், ஓரம்னா 1, 1 இன்ட்டு -1 இன்ட்டு 2 -2, 2 இன்ட்டு 1 2. இது முடிஞ்சா அடுத்த கொஞ்சம் அடுத்த உறுப்பு எழுதும் போது என்ன செய்யணும், அதையே நிறைய வச்சு அடுத்த நிரலை பெருக்கிறீங்க. 1 இன்ட்டு -1 -1, -1 இன்ட்டு 1 -1, 2 இன்ட்டு 3 6. ரைட்டா? இப்போ இதை கூட்டுங்க, 2 -2 அவ்வளோதான். பெருக்கிறதுக்கு வேறு மதிப்பு இல்லை, அதனால் அதோட முடிச்சுக்கிறோம். 2 -2 கேன்சல் ஆயிரும், 1 மட்டும்தான் மிஞ்சுது. அதே மாதிரி இது -2, இது ஒரு 6, 6 -2 எவ்வளவு 4. இப்போ இதனுடைய வரிசை நமக்கு என்னவாக கிடைக்குது, 1/2 வரிசையுடைய ஒரு அணியாக என்ன செய்து இருக்குது. இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஏபி இன்ட்டு சி. ஏபி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அணியை எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது சி வந்து அங்கே கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், அந்த நிரல்களை நிறைய செக் பண்ணுறதை காட்டிலையும் நல்லா கவனி. 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னேன். அதாவது நிறைய தூக்கி நிரலில் பெருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல் இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். இங்கே 2 உறுப்பு இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 உறுப்பு இருக்குது, அதனால் பெருக்க இயலும். ரைட்டா? நிறையை நிரலில் பெருக்க வேண்டும். பெருக்குங்க. 1 இன்ட்டு 1 1, 4 இன்ட்டு 2 8. அடுத்த நிரலை பெருக்குங்க. 1 இன்ட்டு 2 2, 4 இன்ட்டு -1 -4. இது ஒரு 9, இது ஒரு -2. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். ஏ இன்ட்டு பி, ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு இந்த அணி நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் எடுத்துக்குவோம். வலது பக்கம் என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பிசி. முதல்ல பிசியை பார்க்கணும். ரைட்டுங்களா? இங்கே அதே தான். இந்த வரிசையை செக் பண்ணுறதை காட்டி நான் உனக்கு ஐடியா சொன்னோம். என்னென்னா இந்த நிறைய இந்த நிரலில் பெருக்கிறது மாதிரி வச்சு பாருங்கள், பெருக்க முடியும். இங்கே 2 உறுப்பு இருக்குது, இங்கே 2 உறுப்பு இருக்குது. அப்போ தாராளமாக என்ன செய்யலாம், பெருக்கலாம். ரைட்டு. எப்பயும் போல் பெருக்குங்க. 1 இன்ட்டு 2 கவனி, 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு -2 -2. இப்போ இந்த நிறைய வச்சு அடுத்த நிரலை பெருக்கிறேன். 1 இன்ட்டு 2 2, -1 இன்ட்டு -1 +1 அம்மா. ரைட்டா? இப்போ முதல் நிறைய வச்சு பெருக்கியாச்சா? இப்போ அடுத்து என்ன செய்யணும், ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்கணும். ரெண்டாவது நிறைய வச்சு இந்த 2 நிரலையும் பெருக்கணும். ரைட்டா? 2 இன்ட்டு 1 2, 1 இன்ட்டு 2 2. அடுத்தது 2 இன்ட்டு 2 4, 1 இன்ட்டு -1 -1. இப்போ மூணாவது நிறைய வச்சு பெருக்குங்க. மூணாவது நிறைய வச்சு பெருக்கும்போது மூணாவது நிறைக்கு இங்கே வந்துடணும். 1 இன்ட்டு 1 1, 3 இன்ட்டு 2 6. ரைட்டா? சரி, ரைட். அடுத்த நிரலை பெருக்குங்க. 1 இன்ட்டு 2 2, 3 இன்ட்டு -1 -3. இதுக்கப்புறம் நம்ம இதை சுருக்கி எழுதுறது தான். 1 - 2 என்னது -1, 2 + 1 3, 2 + 2 4, 4 - 1 3, 1 + 6 7, 2 - 3 வந்து -1. ரைட்டுங்களா? ரைட். இப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஏ இன்ட்டு பிசி. அப்போ ஏயை எழுதிக்கிற, ஏ வந்து கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். பிசி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது. இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இங்கே எழுதிக்கிறோம். வழக்கம் போலவே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். கவனிங்க, இந்த கவனி. இந்த பாரு, இந்த 1 வச்சு இந்த -1 பெருக்கிறோம், -1. அதே மாதிரி இந்த 1 வச்சு இந்த 4 பெருக்கிற -4. அதே மாதிரி இந்த 2 வச்சு 7 பெருக்கிற 14. ரைட்டுங்களா? முடிஞ்சு. அதே மாதிரி இந்த நிறைய வச்சு இந்த நிரலை என்ன செஞ்சாச்சு, பெருக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதே நிறைய வச்சு அடுத்த நிரலை பெருக்கணும். 1 இன்ட்டு 3 3, -1 இன்ட்டு 3 -3, 2 இன்ட்டு -1 -2. ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ இதை நம்ம கூட்டி எழுத வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதில் 14, இங்கே ஒரு -5ன்னு வரும், அப்போ 9. இப்போ -3 + 3 கேன்சல் ஆகி போயிடும்.
இப்போ -2 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா கவனி, ஏபி இன்ட்டு சியும் ஏ இன்ட்டு பிசியும் வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு அணிகளையும் பாருங்கள். இந்த பாருங்கள், 1வது சமன்பாடையும் 2வது சமன்பாடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அது ரெண்டு எப்படி இருக்குது, நமக்கு சமமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 1 மற்றும் 2லிருந்து ஏபி இன்ட்டு சி ஆனது ஏ இன்ட்டு பிசிக்கு நமக்கு என்னவாக இருக்குது, சமமாக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம். இது ஒரு வலது பக்க பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லி நம்ம பண்பில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. 3மே நமக்கு வரிசைகள் சமமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம காமிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ், அதாவது இடது கை பக்கம் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா பி ப்ளஸ் சி. ரைட்டு, பி ப்ளஸ் சி, பி என்ற அணி சி என்ற அணி ரெண்டு அணியும் எடுத்து கூட்டிடுறோம். கூட்டும் போது நம்ம என்ன செய்யணும், நேருக்கு நேராக இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டும். இதில் போய் பெருக்கி விட்டுறாதீங்க, ஒத்த உறுப்புகளை கூட்டணும். 1 -7 -6. அதே மாதிரி இங்கே 2க்கு ஒத்த உறுப்பு என்னது, 6. இப்போ 2 + 6 எவ்வளவு, 8. அதே மாதிரி -4, அதுக்கு ஒத்த உறுப்பு என்னது, 3. அப்போ அது ரெண்டையும் கூட்டும் போது -1. அதே மாதிரி 2 + 2 எவ்வளவு, 4. ரைட்டா? இது வந்து சாதாரண கூட்டல் முடிஞ்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சாச்சா, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. இப்போ ஏங்கிற அணியை எழுதிக்கிறோம், பி ப்ளஸ் சி நம்ம கண்டுபிடிச்ச அணியை இங்கே அப்படியே கொண்டு வந்தாச்சு. ரைட்டா? இப்போ நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும், 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிற சொன்னேன். அது பாருங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதாவது நிறையை நிரலில் என்ன செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். ரைட்டா? கவனி. அப்போ 1 × -6 -6, 1 × -1 -1. இப்போ அதே நிறைய வச்சு என்ன செய்யணும், அடுத்த நிரலை பெருக்கணும். ரைட்டா? பாரு, 1 × 8 8, 1 × 4 4. ரைட்டா? ரைட். அதே மாதிரி 2வது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக பெருக்கணும். ரைட்டா? இந்த நிறைய வச்சு இந்த நிரலை என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும். ரைட்டா? -1 × 6 + 6, 3 × -1 -3. அதே மாதிரி இந்த நிறைய வச்சு அடுத்த நிரலை பெருக்குறீங்க. -1 × 8 -8, 3 × 4 12. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம கூட்டி எழுதுறது தான். -6 -1 சேர்ந்து -7. 8 + 4 எவ்வளவு, 12. 6ல் 3 போனால் 3. 12ல் 8 போச்சுன்னா எவ்வளவு, 4. இப்போ இடது கை பக்கம் இருக்கக்கூடியதுக்கு 1ன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், பேர் வச்சிடறோம். அதே மாதிரி வலது பக்கம் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிடுவோம், ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிடுவோம். இதில் ப்ராக்கெட்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏபியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ஏசியை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஏபினா ஏ இன்ட்டு பி, வழக்கம் போல் பெருக்கிற ஏ, அந்த 7 மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிற சொன்னோம். ரைட்டா? ஏ இன்ட்டு பி. இதை பாருங்கள், பெருக்கும்போது 1 × 1 1, 1 × -4 -4. ரைட். அடுத்த நிரலை பெருக்கினீங்கன்னா 1 × 2 2, 1 × 2 2. அடுத்து 2வது நிறைய வச்சு அதே மாதிரி ஒவ்வொரு நிரலாக பெருக்கணும். -1 × 1 -1, 3 × 4, இந்த -4 இல்லைனால -12. அதே மாதிரி -1 × 2 -2, 3 × 2 6. ரைட்டுங்களா? இதை நம்ம அப்படி கூட்டி போட்ட வேண்டியதுதான். என்னது, 1 -4 -3, 2 + 2 4, இது ரெண்டும் சேர்ந்து -13. 6ல் 2 போச்சுன்னா 4. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து ஏசி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் பெருக்கிறோம். இந்த 7 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெருக்குங்க. கவனி, 1 × -7 -7, 1 × 3 3. ரைட்டா? ரைட். அடுத்தது வந்து என்னது, முதல் நிறைய வச்சு 2வது நிரலை பெருக்குறீங்க. 1 × 6 6, அதே மாதிரி இந்த 1 × 2 2. அடுத்து 2வது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். -1 × -7ங்கிறப்ப +7 ஆயிரும். 3 × 3 9. அதே மாதிரி 2வது நிறையை வச்சு 2வது நிரலை பெருக்குறீங்க. 1 × -1 × 6ங்கிறப்ப -6, 2 6. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கூட்டி எழுதணும் தான். -7 + 3ங்கிறப்ப -4, 6 + 2 8, 7 + 9 16, -6ம் +6ம் கேன்சல் ஆயிரும், அதனால் 0. இப்போ ஏபியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏசியும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுலேயே ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கணக்கின்படி கூட்டி எழுதணும். அவ்வளோதான். ஏபி + ஏசி கூட்டு எழுதும்போது ஒத்த உறுப்புகளை நாம் கூட்ட வேண்டும். ரைட்டா? இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -3 -4 சேர்ந்து -7. அதே மாதிரி 4 + 8 12. அதே மாதிரி -13 + 16 என்ன வரும், 3. 4 + 0 எவ்வளவு, 4. ரைட்டுங்களா? இப்போ இதை 2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது ரெண்டும். இந்த அணியையும் இந்த அணியும் பாருங்கள், ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு என்னவாக இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் 1 மற்றும் 2லிருந்து ஏ × பி + சி = ஏபி + ஏசி என நிரூபிக்கப்பட்டது. ரைட்டுங்களா?
ரைட். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். முக்கியமான எடுத்துக்காட்டு நல்ல கவனி. எதுக்கு முக்கியம் சொல்கிறோம்னா, இது அதிகமாக இந்த மாதிரி கணக்கு வந்து உனக்கு தேர்வில் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அணிப்பெருக்களை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான பகுதி கூட்டலில் இருக்கிறத காட்டிலையும் அணிப்பெருக்களில் தான் உனக்கு பெரும்பாலும் ஒரு 5 மார்க் கணக்கு வந்து பெருக்கல் பகுதியிலேருந்து தான் பெரும்பாலும் கேட்பாங்க. ஒரு 95%ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 95% அணிகளில் கேட்கக்கூடிய 5 மார்க் கேள்வி பூராமே இந்த பகுதி அணி பெருக்கல்லேருந்து தான் உனக்கு பெரும்பாலும் கேட்குறாங்க. அதனால் இதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ப்ளஸ் பயிற்சி கணக்குகளை நல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க் நம்ம என்ன செய்யலாம், உறுதியாக நம்ம வாங்கலாம். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ கவனிங்க. இப்போ இங்கே என்னென்னா, இங்கேயும் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடியதை நம்ம சரி பார்க்கணும். ரைட்டா? ரைட். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ரைட்டா? முதல்ல ஏ இன்ட்டு பி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பார்க்கலாம். இப்போ ஏ இன்ட்டு பி பெருக்க முடியுதா அப்படின்னா நம்ம அது ஒரு இது சொன்னேன். அந்த பாருங்கள், இங்கே 3 உறுப்பு இருக்குது, இங்கே 3 உறுப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். ரைட்டா? ரைட். இப்போ பெருக்குங்க. பெருக்கிறப்ப என்ன செய்யணும், அந்த 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு -1 -2, 1 இன்ட்டு 0 0. ரைட்டா? பெருக்கியாச்சு. முதல் நிறைய வச்சு முதல் நிரலை பெருக்கியாச்சா, அதே மாதிரி முதல் நிறைய வச்சு ரெண்டாவது நிரல் என்ன செய்யணும், பெருக்கணும். 1 இன்ட்டு -1 -1, 2 இன்ட்டு 4 8, 1 இன்ட்டு 2 2. அதே மாதிரி ரெண்டாவது நிறைக்கு வந்துடுங்க. ரெண்டாவது நிறைய வச்சு ஒவ்வொரு நிரலாக என்ன செய்யணும், பெருக்கணும். பாருங்கள், 2 இன்ட்டு 2 2, 4 சாரி 2 இன்ட்டு 2 4, -1 இன்ட்டு -1 +1, 1 இன்ட்டு 0 0. ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த நிறைய வச்சு அடுத்த நிரலை பாருங்கள். 2 இன்ட்டு -1 -2, -1 இன்ட்டு 4 -4, 1 இன்ட்டு 2 2. ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் நம்ம சுருக்கி எழுதுறதான். 2 2 கேன்சல் ஆயிரும் 0. ரைட்டா? இங்கே ஒரு -3 இருக்குது, ஒரு 8 இருக்குது. 8ல் 3 போச்சுன்னா சாரி இது +2, 8 2 10, 10ல் 1 போச்சுன்னா 9, 4 + 1 5. இங்கே -2 +2 கேன்சல் ஆகிரும். இந்த -4 அப்படியே என்ன செஞ்சிடறோம், இறக்கிறோம். இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், நிறையில் இருக்கிறதெல்லாம் நிரலுக்கு போடணும், நிரலில் இருக்கிறதெல்லாம் நிறைக்கு போடணும். அதுதான் டிரான்ஸ்போஸ். ரைட்டா? ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிங்கிற அணியை எழுதி அதுக்கு மேலே டிரான்ஸ்போஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த 0 9 இங்கே வந்துருச்சு. ரைட்டா? அதை பாருங்கள், இது எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ரெண்டாவது நிறையில் இருக்கிறது ரெண்டாவது நிரலுக்கு என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அதுதான் டிரான்ஸ்போஸ். நிறையில் இருக்கிறதெல்லாம் நிரலுக்கு மாற்றிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது, டிரான்ஸ்போஸ். ரைட். இதை 1ன்னு வச்சுக்குவோம். இடது பக்கம் முடிஞ்சு. அடுத்தது வலது பக்கம். வலது பக்கம் இருக்கிறது என்னென்னா, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. அந்த ஆர்டர் படி என்ன செஞ்சுட்டு பெருக்கிடுங்க. பி டிரான்ஸ்போஸ் நம்ம டைரெக்டாக எழுதியிருக்கோம் பாருங்கள். பியில் இருக்கக்கூடியதை டிரான்ஸ்போஸ் பார்த்து இங்கே எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த நிறையை இங்கே நிரலில் எழுதணும். இதை பாருங்கள். ரைட்டுங்களா? சரியாக இருக்கா? 2 1ங்கிறது நிரலுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்த நிரலுக்கு என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய இங்கே என்ன செஞ்சாச்சு, நிரலுக்கு கொண்டு வந்தாச்சு. அதாவது கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக கொண்டு வரணும். அதுதான் டிரான்ஸ்போஸ். இப்போ பி டிரான்ஸ்போஸ் முடிஞ்சா அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ். நல்லா கவனிங்க. ஏயில் இருக்கக்கூடிய இந்த நிறைய இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நிரலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரைட்டா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது நிறைய இந்த ரெண்டாவது நிரலுக்கு என்ன செஞ்சாச்சு, கொண்டு வந்தாச்சு. இது டிரான்ஸ்போஸ். இப்போ ரெண்டுக்கு டிரான்ஸ்போஸ் பார்த்தாச்சா. இப்போ இது ரெண்டும் என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும். பி டிரான்ஸ்போஸும் முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ். பெருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், இந்த பாருங்கள், இங்கே 3 உறுப்பு இருக்குது, இங்கே 3 உறுப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். வழக்கம் போலவே தான். 2 இன்ட்டு 1 2, -1 2 இன்ட்டு 1 2, 1 இன்ட்டு 2 2, 0 இன்ட்டு 1 0. ரைட்டா? வழக்கம் போலவே நிறையை நிரலில் பெருக்கணும். முதல் நிறைய முதல் நிரலில் பெருக்கிற முதல் நிறைய வச்சு ரெண்டாவது நிரல் என்ன செய்யணும், பெருக்கணும். அதே மாதிரி இரண்டாவது நிறைய வச்சு முதல் நிரலாக பெருக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நிரல் என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்கினா வரக்கூடியது கிடைக்குது. இதை நம்ம சுருக்கி போடணும். 2 - 2 எவ்வளவு, 0. 4 + 1 எவ்வளவு, 5. 8 + 2 10, -1 எவ்வளவு, 9. அதே மாதிரி இந்த -2 + 2 கேன்சல் ஆகிரும். மிச்சம் இருக்கக்கூடிய -4 கீழே என்ன செஞ்சாச்சு, இறக்காச்சு. ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ இது 2ன்னு வச்சுக்குவோம். இப்போ நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது 2 எப்படி இருக்கணும், சமமாக இருக்குது. 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது. அதனால் 1 மற்றும் 2லிருந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். நல்லா இதில் கவனிங்க இந்த விதியை பாருங்கள். நம்ம என்ன நினைப்போம்னா,
ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் அப்படி தானே இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இதுக்கு பேர் பின் திருப்புகை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயும் பியையும் பெருக்கிட்டு டிரான்ஸ்போஸ் பார்க்குறதும் இதை பின்னாடி திருப்பி போட்டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பார்க்குறதுக்கு தான் சமமாக இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸை முன்னாடி போட்டு பி டிரான்ஸ்போஸை பின்னாடி போட்டு பெருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது என்னவாக இருக்காது, சமமாக இருக்காது. ரைட்டுங்களா? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கு தான் சமமாக இருக்கும். அதுவும் பெருக்க முடிந்தால். ரைட்டுங்களா? எல்லா அணிகளுக்கும் இந்த விதியை நாம் சரிபார்க்க முடியாது. பெருக்க இயன்றால் மட்டும்தான் இதை நம்ம சரிபார்க்க முடியும். ரைட்டுங்களா? ரைட்டு, நன்றி. அடுத்து வரக்கூடிய பயிற்சி கணக்குகளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், நன்றி.